அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி வழக்கில் புதிய திருப்பம், நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ ஏற்கனவே தெரியும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்திங்கன்னா சிக்கியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை அதிரடியாக தகுந்த எவிடன்ஸோடு ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சம்மன் செய்திருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தாலுமே நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் 2 ஆப்ஷன்கள் அதை கொடுத்துருந்தாங்க இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சராக நீங்கள் நீடிக்கிறீங்களா இல்லை சில ஜாமீன் ரத்து செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன்கள் கொடுத்துருந்த நிலையில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். ஸோ அதே மாதிரி திமுக தலைமையத்திலேருந்து திமுக அமைச்சரகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் ஸோ வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலுமே செந்தில் பாலாஜியுடைய ஸோ வழக்கில் முக்கிய எவிடன்ஸ், முக்கிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. முக்கிய நபர்கள் இதில் சிக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 471 1.5 மாத காலங்களாகவே ஸோ வசமாக சிக்கி இப்போ வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே அவருடைய வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைத்தது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கி இப்போ அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க போகிறதாக ஸோ தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலுமே இதில் முக்கிய புள்ளியாக இருந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் சிக்கியிருக்காரு. சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வசமாக சிக்கியிருக்காரு. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த 1000 கோடி மெகா ஊழல் நடந்திருக்கு இல்லையா, இது ஸோ தகுந்த ஆதாரத்தோடு 1000 கோடி நடந்திருக்கு. ஸோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா 40,000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாத காலங்கள் தான் ஸோ அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்தே டாஸ்மாக் கூடிய நிறுவனத்திலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா இதில் மெகா ஊழல் 40,000 கோடிக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தொடரப்பட்ட ஸோ வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிந்திருக்கு. சில திமுகவில் அடுத்தடுத்த அமைச்சர்கள் ஸோ வசமாக சிக்க போகிறாங்க. இப்போ பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை கதையும் முடிய போகுது. அதில் திமுகவில் செய்யக்கூடிய அனைத்து ஊழல் பட்டியல்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ பாஜக எடுத்து அனைத்து அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக ஸோ முடித்திருக்காங்க. இருந்தாலும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஸோ ஒத்தி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.